அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2025 எக்ஸாம்க்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. மேத்தமெட்டிக்ஸில் நமக்கு 30 வினாக்கள் கேட்பாங்க. மிக எளிமையான முறையில் எல்லாருமே 30க்கு 30 மதிப்பெண்கள் பெற முடியும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேஜர்லாம் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவது சாத்தியமே. அதே போன்று மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் இருக்கிறவங்க கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க. நம்ம மேஜர் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க. தேர்வு எழுதி இந்த நமக்கு மார்க் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா 30க்கு 22 மார்க் 25 மார்க்லாம் வரும். அது ஒரு பெரிய மதிப்பெண்கள் அல்ல. 30க்கு 30 மதிப்பெண்கள் பெறுவது மட்டுமே நம்மளுடைய இலக்கு. ஏன்னா நம்ம சயின்ஸ் கொஷின் பேப்பரை பார்க்கக்குள்ள கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும். நம்ம புத்தகத்திலேருந்து தான் கேள்வி கேட்க போகிறாங்க. அப் டு 11th 12th இந்த டாபிக் இருந்தால் நம்ம அது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில டைம் பார்க்கக்குள்ள நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லவே இல்லை. நீங்கள் எவ்வளவு தான் டஃப்பாக கேட்டாலுமே நம்ம பேசிக்ஸ் நல்லா கற்றுருந்தோன்னா போதும். ஈஸியாக நம்ம அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மேஜர்லாம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். உங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் இருந்ததுன்னா நீங்கள் மேக்ஸில் ஃபுல் மார்க் எடுக்க முடியும். உங்களுடைய மேஜரை விட மேக்ஸில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். சரி, என்னென்ன புக்கெலாம் நாங்கள் படிக்கிறது? எதுவுமே வேணாம். நமக்கு சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகங்கள் 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்தாலே போதுமானது. வேறு எதையும் நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆப்டிடியூட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு சிலபஸே தெளிவாக கொடுத்துருக்காங்க. 6, 7, 8ல் என்னென்ன யூனிட்டு ஹெட்லைன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை வச்சுட்டு படித்தாலும் படிங்க. இல்லை நார்மலாக 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம், 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அவ்வளோதான். நீங்கள் பார்க்கக்குள்ளே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி பெரிய கொஷின்ஸ்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. யாரும் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா என்னுடைய நண்பர்கள்ட்ட நிறைய பேர் சயின்ஸ் மேஜர்கிட்ட குறிப்பிட்டு நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் ஸ்கூல் புக்கை பாருங்கள். அதில் எடுத்துக்காட்டு கணக்கெல்லாம் மிக தெளிவாக புரியக்கூடிய வகையில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. டெஃபினேஷனோடு தான் நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட முதல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த இன்ட்ரெஸ்ட், நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இன்ட்ரெஸ்ட் வேணும்னு அது வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் 11th 12th மேக்ஸ் படிக்கலனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டோடு படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னா சயின்ஸ் மேஜர்லாம் உங்களுக்கு எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இது ஒரு வாய்ப்பு. நமக்கு டிஆர்பி ஆனுவல் பேனரில் பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு தேர்வு நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதன் பிறகுலாம் ஒரு தேர்வு கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது. அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி மட்டும் யோசிங்க. கண்டிப்பாக நான் சொன்னது போல் எல்லாருமே 30க்கு 30 மதிப்பெண்கள் பெற முடியும். சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகங்களை இப்போ புதிதாக இருக்கக்கூடிய பாடப்புத்தகங்களை நன்கு பயிற்சி செய்தாலே போதுமானது. நிறைய டாப்பிக்லாம் இருக்கும். நாங்கள் எல்லா டாப்பிக்குமே படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா படிங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். இல்லை சிலபஸ் வச்சுக்கிட்டுலாம் படிக்கணும், நம்மளுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் டேர்ம் வைஸ் படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அது உதவியாக இருக்கும். 6ஆம் வகுப்பிலிருந்து படிச்சுட்டு போங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே அடுத்தடுத்த இப்போ இயற்கணிதம்னா நமக்கு சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம 6லேருந்து அப்புறம் ஒவ்வொரு இதாக படிப்படியாக போகக்குள்ளே உங்களுக்கு கிளியராக புரியும். 10th இருக்கிறது, 9th இருக்கிறதெல்லாம் எடுத்தோன்னு நம்ம 9th 10th போயிட்டோம்னா கொஞ்சம் புரிந்து கொள்வதில் சிரமமாக இருக்கும். அதே போல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ நமக்கு பார்த்தோம்னா 2025 டெட் பேப்பர் 2 அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஒரே செஷனில் நடக்க போகுது. மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் எழுதக்கூடிய எல்லாருக்குமே 30 மேக்ஸ் கொஷினும் ஒரே வினாவை தான் வரப்போகுது. போன டைம் என்ன இருந்தது, மல்டிபிள் செஷனில் கண்டக்ட் பண்ணாங்க. அது ஸ்டார்டிங்கில் கிட்டத்தட்ட அது பெரிய ஷெடியூலாக போயிட்டே இருந்தது. அது மாதிரி ஒவ்வொரு செஷன்லேயும் ஒவ்வொரு விதமாக கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருந்தது. அதில் நிறைய பேர் சொன்னாங்க எங்கள் செஷனில் ரொம்ப டஃப்பாக இருந்தது, இன்னொரு செஷனில் மிக எளிமையாக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு கொஷின் பேப்பர் தான் வரப்போகுது. நம்ம இப்போ 2023 நடந்ததுங்கள்ல கடைசியாக டெட் பேப்பர் 2 அதில் இருக்கக்கூடிய எல்லா செஷன்லேயும் இந்த மேக்ஸில் கேட்டாங்கல்ல அந்த கொஷின் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணாலே போதுமானது. எடுத்தவுடனே கொஷினாக பார்க்காம நீங்கள் படிச்சுட்டு அப்புறமேட்டு பார்த்து பாருங்களேன். ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு மிக எளிமையாக இருக்கும். இப்போ நான் அடுத்த முயற்சி அதுதான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு டெஸ்ட்
ஷெட்யூல் வந்து கண்டக்ட் பண்ணலாமான்னு யோசித்தேன். முதல்ல 2022 நடைபெற்ற எல்லா வினாக்கள் மற்றும் அதாவது மேத்தமெட்டிக்ஸில் கேட்ட வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை வந்து சொல்யூஷனோட உங்களுக்கு முதல்ல எல்லாத்தையும் நம்ம எழுதி அதை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா மல்டிபிள் செஷனில் நடந்த நிறைய கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். இப்போ சிங்கிள் செஷனில் தான் நடக்க போகுது. அப்போ முடிந்த அளவுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னாலே நம்மளுக்கு முடிந்த அளவுக்கு அந்த 30க்கு 30 மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போ நம்மளுடைய வேலை நான் முதல்ல உங்களுக்கு 2022 கேட்ட எல்லா செஷன்லேயும் மேக்ஸ் கொஷின் அதற்கான சொல்யூஷனோட கூடிய சீக்கிரமாக அதை ரெடி பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து இது வந்து நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளாஸஸ் வந்து நான் கண்டக்ட் பண்ணால் ஃபுல்லாக என்னால் முடிக்க முடியுமாங்கிறது தெரியாது. பட் ஆனால் இது வந்து நம்ம சொல்யூஷனோட கொடுத்துட்டா அதில் பார்க்கக்குள்ளேயே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக அது வந்து மிக எளிமையான முறையில் தான் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் புக்கை பார்த்தாலே நமக்கு வந்து புரியும். அப்போ மேக்ஸ் வந்து மிக எளிமையான முறையில் எல்லாருமே 30க்கு 30 மார்க் வந்து எடுக்க முடியும். நான் சொன்னது போல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது பாஸ் பண்ணால் நமக்கு என்ன யூஸ் ஆக போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க. மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. மேக்ஸில் ஏற்கனவே நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் அது நமக்கு விஷயமே இல்லை. நம்மளும் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுறோம். யூஜிடிஆர்பியில் வந்து நம்மளுடைய மெயின் மேஜர் தான் வரப்போகுது. வெயிட்டேஜ் மார்க் தானே, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் இந்த இதில் பாஸ் பண்ணிவிட்டு நியமன தேர்வில் வந்து ஹை மார்க் எடுக்கிறேன். நம்ம மார்க் அதிகமாக எடுத்துகிட்டு அந்த வெயிட்டேஜ் 5 மார்க் கொடுத்தான்னா 5.5 மார்க் கொடுத்தான்னா 3 மார்க் கொடுத்தா நம்மளுக்கு என்ன? நமக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வந்து எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு தகுந்தாற்போல் தான் நீங்கள் யோசிக்கணும். எல்லாராலுமே மேக்ஸில் 30க்கு 30 மார்க் எடுக்க முடியும். அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கேன். எனக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது மேக்ஸ் தான். இப்போ என்னுடைய மேஜர் மேக்ஸுங்கிறதால எனக்கு வந்து நான் ஈஸியாக 30 மார்க் எடுத்துருவோம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா நான் முதன்முறையாக தேர்வு எழுதும்போது எனக்கே நான் அந்த இப்போ சொன்னல மேக்ஸ் மேஜர் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒரு அலட்சியமாக இருந்தேன். அதுக்கு எழுதக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்து என்னுடைய பழக்கம் எப்பயுமே ஒரு தேர்வு முடித்ததுக்கப்புறம் வந்து அனலைசிஸ் பண்ணுவேன். எப்படி நம்ம தப்பு பண்ணோம், எந்தெந்த கேள்விகள்லாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்க்கக்குள்ள என்னடா நம்ம மேஜர்லேயே இந்த கேள்வியெல்லாம் போய் தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த தேர்வில் திருத்திக்கிட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கு. அப்போ எல்லாருக்குமே தவறு வருவது இயல்பு தான். ஆனால் அந்த தவறு வந்து மீண்டும் மீண்டும் வரக்கூடாது. தவறுகளை வந்து குறைத்து கொண்டே தான் போகணுமே தவிர இந்த முறை வந்து 3 கேள்வி தப்பாடிச்சேன், அடுத்த முறை 5 கேள்வி அப்படின்னு போக நம்மளுடைய தவறுகளை குறைத்து கொண்டாலே ஈஸியாக நம்ம வந்து எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கிடலாம். ஒரு பெரிய வாய்ப்பு நான் சொன்னது போல் இறுதியான வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கணும்னா இந்த டெட்டில் ஜஸ்ட்டு பாஸ் மார்க்காவது நம்ம எல்லாருமே எடுக்கணும். கண்டிப்பாக உங்கள் எல்லோரும் எடுக்க முடியும். என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் கொடுக்குறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.